வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. அவரை போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவர் மேலே வந்து அழுத்தத்தை போடாதீங்க தோனி அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து பேசியிருக்காரு. சிஎஸ்கே அணிக்கு வந்து இப்போ புதிய கேப்டனான ருத்ராஜ் தலைமையில் முதல் 2 கேமில் சிஎஸ்கே வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே கூட அடுத்த 2 கேமில் வந்து தொடர் தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க. இப்போ அடுத்து வந்து கேகேஆர் கூட வந்து பலப்பரீட்சை நடத்த போகிறாங்க. இப்போ வந்து கேகேஆர் அணியை வந்து வீழ்த்திட்டாங்க அப்படின்னா பிரச்சனை வந்து கிடையாது. ஒரு வேளை கேகேஆர் கிட்ட தோத்துட்டாங்கன்னா சிஎஸ்கேவுக்கு ப்ரெஷர் இன்னும் அதிகமாகும். அந்த பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு எட்டாக் அணியாக வந்து போகும். அப்போ வந்து தோனி இல்லாமல் சிஎஸ்கே வந்து பிளே ஆஃபுக்கு போகலை அப்படின்னா அது வந்து ருத்ராஜ் மேலே பயங்கரமான விமர்சனத்தை உண்டாக்கும். ஆல்ரெடி ஜடேஜாவை ட்ரை பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகலை. அதனால தான் இப்போ ருத்ராஜ்கிட்ட வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து இந்த கேகேஆர் சிஎஸ்கே மேட்ச் பற்றி கம்பீர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சிஎஸ்கேவோ எந்த டீமோ ஆப்போனண்ட் யாராக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பழைய ஸ்ட்ராட்டஜியோடு நாங்கள் வந்து ஆடுவோம். இந்த மாதிரி டீம் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அதனால் வந்து சிஎஸ்கேவை கண்டிப்பாக வீழ்த்துவோங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது அப்படின்னு கம்பீர் வந்து பேசியிருக்காரு. அதே மாதிரி சிஎஸ்கே பற்றி வந்து பேசும்பொழுது, சிஎஸ்கே அப்படின்னாலே உலகம் முழுக்க அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அதிகம். அப்போ அந்த டீமுக்கு கேப்டனாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பயங்கர ப்ரெஷரு. அதுவும் தோனிக்கு பிறகு டீமை லீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சின்ன தோல்வி, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை கூட ஃபேன்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப தோனியும் சரி, ரசிகர்களும் சரி, ருத்ராஜ் மேலே பயங்கர ப்ரெஷர் வந்து போடக்கூடாது. அவரை ஃப்ரீயாக வந்து ஆட விடணும். வெற்றியோ தோல்வியோ உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னு வந்து சொல்லணும். அப்போ தான் வந்து ஒரு சீசன் நல்லா பண்ணலைன்னா கூட அடுத்த சீசனில் அதுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு நல்லா பண்ணுவாங்க. அதனால் ருத்ராஜ் மேலே தேவையில்லாமல் ப்ரெஷர் போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கம்பீர் வந்து பேசியிருக்காரு. அதேமாதிரி சிஎஸ்கே அணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாற்றம் இருக்கும்னு சொல்லப்படுது. மொயின் அலி வெளில போவார். அதே மாதிரி முகேஷ் சௌதாரிக்கு திரும்ப வாய்ப்பு வந்து கிடைக்காது. அதே மாதிரி மிச்சலும் பார்த்தீங்க அப்படின்னா வெளில போகிறாரு. ஸோ இவங்க 3 பேருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா புது 3 பிளேயர்ஸ் வந்து உள்ளே வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நன்றி.